எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு அப்படி சொல்லி நீங்க பயப்படுறீங்களா? கூகுள்ல போய் தேடி தேடி பாக்குறீங்களா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு பயமே வேணாம். இந்த 7 உணவுகளை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு 7 உணவுகள் என்ன அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதயம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற விஷயம் வந்து டக்குன்னு செத்து போயிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு நல்லா நடந்து போயிட்டு இருப்பான், திடீர்னு செத்து போயிருப்பாங்க. கண்ணு நெஞ்சில போஸ்ட்லாம் ஓட்டிருப்பாங்க. என்னப்பா ஆச்சு அந்த பையனுக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வயசு வித்தியாசம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல. 25 வயசு பையன் செத்து போறான், 29 வயசு, 40 வயசு, 50 வயசு. பொதுவா பாத்தீங்கன்னா 45 to 55 தான் அதிகமான இறப்புகள் வந்து ஏற்படுது. ஆனா ஆண்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்க. சோ பெண்களுக்கு வந்து அட்டாக் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்பேரிசன் நீங்க பாக்கும்போது. சோ இந்த 7 உணவுகளை வந்து நீங்க வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து நீங்க வந்து ரொம்பவே தப்பிச்சிடலாம். இல்ல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய உணவு என்ன பாத்தீங்கன்னா தக்காளி தான். சோ தக்காளி சார்ந்த சாஸ், தக்காளி சட்னி, இந்த மாதிரி தக்காளி சார்ந்த என்னென்ன உணவுகள்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்பப்ப சேர்த்துக்கங்க. அப்படி சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படி பாத்தீங்கன்னா இதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வந்து அடைப்பு ஏற்படாம பாதுகாத்துக்குது. சோ இதனால உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் பயம் வந்து வராது. இப்ப மாறி வரும் உணவு பழக்கத்தினால இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு படுத்துங்கிறது இந்த மாதிரி பண்றதுனால ஹார்ட்ல வந்து அதிகமான அடைப்புகள் ஏற்படுது. சோ நீங்க தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாவே இந்த அடைப்புகள்லாம் இருக்கும். சோ தக்காளி இது வந்து அதிகமா சாப்பிடறதால இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா சிறுநீரகத்துல வந்து கல் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அளவா சேர்த்துக்கங்க. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய உணவு என்ன அப்படி பாத்தீங்கன்னா வெங்காயம் தான். சோ வெங்காயம் பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தினால நிறைய உணவுகள் இருக்கு. நீங்க வந்து ஒரு கிரேவி செஞ்சாலும் வெங்காயத்துல செய்றாங்க, ஒரு சட்னி வச்சாலும் வெங்காய சட்னி என்ன கொஞ்சம் ஸ்மெல் அதிகமா வரும். பட் வெங்காயத்தினால ஆன உணவுகள் நீங்க அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா இதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வந்து சீராகும். சோ இதனால உங்களுக்கு அடைப்பு ஏற்படாம பாதுகாத்துக்கும். நீங்க ஹார்ட் அட்டாக் பயமே வேணாம். மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய உணவு என்ன அப்படி பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் மற்றும் காலிஃபிளவர் தான். சோ முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் இது ரெண்டுமே ஒரு மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி இருக்குமே. அது வந்து காலிஃபிளவர் ரோஸ்ட் சாப்பிடுவாங்க, முட்டைக்கோஸ் வந்து இந்த நூடுல்ஸ் செய்யும்போது அதை கருக்குன்னு வடக்கன்ஸ்லாம் போட்டு தள்ளுவாங்க. இதுவா அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க போலியான ரொம்ப குவாலிட்டி இல்லாத முட்டைக்கோஸ்லாம் சாப்பிடக்கூடாது. வீட்லயே முட்டைக்கோஸ் சொல்லி ஒரு கூட்டு வைப்பாங்க. சோ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க, அதாவது நல்ல அவிச்சி அந்த முட்டைக்கோஸ் வந்து பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான டிஷ்னு சொல்லலாம் இதயத்துக்கு. அது வந்து இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து ரொம்ப சீராக்குது. சோ இதன் காரணமா நீங்க வந்து முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான்காவது நம்ம பார்க்கக்கூடிய உணவு என்ன பாத்தீங்கன்னா பூண்டு தான். சோ பூண்டு பொறுத்த வரைக்கும் பூண்டுல சட்னி அரைக்கிறாங்க, அப்புறம் பூண்டு கஞ்சி இருக்கு. இது எல்லாமே நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. ஐந்தாவது நம்ம பார்க்கக்கூடிய உணவு என்ன பாத்தீங்கன்னா ப்ரோக்கோலி தான். சோ ப்ரோக்கோலி அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் எப்ப தெரிஞ்சது அப்படி பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்கோலி என்ன செய்ய போறீங்க, ஓ இதான் ப்ரோக்கோலியா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்க ஆரம்பிச்சீங்க. சோ ப்ரோக்கோலி அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வந்து நிறைய செய்றாங்க. கொஞ்சம் மாடர்ன் மாம்ஸ் தான் அதிகமா செய்றாங்க. ப்ரோக்கோலில வந்து நீங்க வந்து கிரேவி மாதிரி வைக்கிறது, அது வந்து ரொம்ப சாலிடா வைப்பாங்க. ரொம்ப லிக்விடா இல்லாம சாலிடா வைக்கக்கூடிய அந்த கிரேவிலாம் வந்து நல்லாவே இருக்கும். சோ அது வந்து உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஆறாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் தான். பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை வந்து நல்ல ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தும். நிறைய பேருக்கு ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா பீட்ரூட் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது வந்து இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. சோ பீட்ரூட் அதிகமா சாப்பிடுறதுனால உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர பயம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த விஷயம் லாஸ்டா பார்க்கக்கூடிய உணவு என்ன அப்படி பாத்தீங்கன்னா பசலைக்கீரை மற்றும் அடர் பச்சை கீரை கொண்ட ஒரு கீரை தான். சோ கீரை அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் நல்லது. ஒரு சில கீரை கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நிறைய கீரைகள் இருக்கு. அதுல அடர் பச்சை நிற கீரையும் அப்புறம் பசலை கீரையும் வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரது ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் பயப்படாம ஐயோ சாக போறோம்னு சொல்லி பயப்படாம நீங்க ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடியே இந்த 7 உணவுகளையும் அப்பப்ப சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த வீடியோல நம்ம இந்த செய்தியை பத்தி பார்த்தோம். இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு செய்தியோட அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறத பேசி